அவனோட மாஸ்டர் பீஸ். வணக்கம், இது முத்து ரியாக்ஸ். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஆரியன் படத்தோட ரிவ்யூ. This is not just a perfect crime. He is a perfect criminal. ஒரு லைவ் டிவி ஷோவில் நேர்மையான ஆங்கராகவும் ஜேர்னலிஸ்டாகவும் இருக்காங்க ஸ்ரதா ஸ்ரீநாத். அந்த ஷோவுக்கு சீஃப் கெஸ்ட்டாக ஒரு லீடிங் ஆக்டரை இன்வைட் பண்ணுறாங்க. அந்த ஆக்டர் மேலே ஏற்கனவே கோர்ட்டில் ஒரு ஃப்ராட் கேஸ் பெண்டிங்கில் இருக்குது. இதனால் தனக்கு பிடிக்கலைனாலும் சேனலோட டிஆர்பிக்காகவும் அந்த ஆக்டரோட ரியல் ஃபேஸை வெளிக்கொண்டுறதுக்காகவும் ஷோ ஹோஸ்ட் பண்ண ஒத்துக்கிறாங்க. அவனை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆர்ட் and he is an artist. இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கும்போது அங்கே ஆடியன்ஸாக உட்காந்து இந்த செல்வராகவன் திடீர்னு எழுந்து அந்த ஹீரோவை கண்டபடி திட்டார். இதில் கோபமான அந்த ஹீரோ எழுந்து போக முயற்சி பண்ணும்போது அப்பன்னு பார்த்து மறைச்சு வச்சிருந்த கண் எடுத்து அந்த ஹீரோட முட்டியில் சுட்டு அங்கேருந்து ஆடியன்ஸை மொத்த சேனலையும் தன்னோட கண்ட்ரோல் எடுக்கிறார். கொலை நடக்கிறதுக்கு சரியாக 1 மணி நேரம் முன்னாடி கொல்ல போகிற கேரக்டர் பேரை வெளிப்படுத்துவேன். அடுத்த கட்டமாக ஸ்ரதா கிட்ட தான் ஒரு ஃபெயிலியரான ரைட்டர்னு தன்னோட பப்ளிஷர் தனக்கு க்ரியேட்டிவிட்டியே இல்லைன்னு சொன்னதாக சொல்லிட்டு இப்போது இங்கே ஒருத்தர் சாக போகிற ஒரு பேர் நாராயணன்னு சொல்கிறாரு. இதை கேட்டு அதிர்ச்சியான போலீஸும் மீடியாவும் யார் அந்த நாராயணன் சர்ச் பண்ண கடைசியில் தான் அந்த நாராயணும் இன்னையிலேருந்து 5 நாள் 5 பேரை கொலை பண்ண போகிறதாகவும் கொலை பண்ணுறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி சாக போகிறவங்களோட பேரை வெளியிடுவேன்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணிக்கிறார். இந்த கேஸை கொடைக்கானலில் நடந்த தொடர் சீரியல் கில்லிங் கேஸை ஹேண்டில் பண்ணி சால்வ் பண்ண விஷ்ணு விஷால் கைக்கு வருது. தொடர்ந்து நடக்கிற இந்த 5 கொலைகளை விஷ்ணு விஷாலால் தடுக்க முடிஞ்சதா, செல்வராகவனோட டிமாண்ட் என்னங்கிறது தான் படத்தோட மீதி கதை. அவனோட டிமாண்ட்ஸ் என்னன்னு பார்த்துட்டு நெகோஷியேட். யூஸ்வலாகவே சீரியல் கில்லிங் க்ரைம் த்ரில்லர் மூவினாலே அக்யூஸ்டை தேடுறது தான் ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கும். ஆனால் இந்த மூவியில் அக்யூஸ்ட் இவர் தான் நமக்கு தெரியும். அவர் இறந்ததுக்கப்புறமும் எப்படி தொடர்ந்து கொலைகள் நடக்குதுங்கிறத சுவாரஸ்யம் குறையாத பதட்டத்தோட உதாசீனப்படுத்தப்பட்ட சமூக அக்கறைகளை நம்ம கண்முன்னாடி கிரிட்டிசைஸ் பண்ணி காமிச்சிருக்காரு அறிமுக இயக்குனர் பிரவீன் கே. பட் அது வெறும் ஒரு டீகாய். ட்ரஸ்ட் மீ கைஸ், இது இவ்வளோ சிம்பிளாக இருக்கிற வாய்ப்பே இல்லை. ஹீரோவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காம ஸ்கிரிப்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தனால விஷ்ணு விஷால், செல்வராகவன், ஸ்ரதா ஸ்ரீநாத்னு 3 பேர் போட்டி ஸ்க்ரீன் ஷேரிங் பண்ணி நடிச்சிருக்காங்க. இவங்களை தவிர கருணாகரன், வேலராமமூர்த்தின்னு எல்லாரும் எடுத்துக்கிட்ட ரோலை ரொம்ப நீட்டாகவே ப்ளே பண்ணியிருக்காங்க. எடிட்டர் ஜான் லோகேஷோட ஒரு கட்டும் ஆடியன்ஸோட இன்டெலிஜென்ஸை சோதிக்காத வகையில் அவ்வளோ பர்ஃபெக்டாக கட் பண்ணப்பட்டிருக்கு. ஹரிஷ் கண்ணனோட ஒளிப்பதிவும் ஜெயச்சந்திரனோட கலை இயக்கமும் படத்தோட வேகத்துக்கு உயிர் கொடுத்துருக்கு. ஜிப்ரானோட இசையில் பாடல்கள் பெருசாக கவனம் இருக்கிறனாலும் பின்னணி இசையில் மிரட்டியிருக்காரு. வாழ்க்கை பூரா பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தா ஒரு த்ரில்லர் படத்துக்கான ஜஸ்டிஸையும் அதை மக்கள்கிட்ட சரியான விதத்தில் ரீச் பண்ண வச்சதும் படத்தோட ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்குது. மைனஸ்ன்னு பார்த்தா ஹீரோயின் சம்மந்தப்பட்ட காட்சிகளும் இந்த ஃப்ளாஷ்பேக் காட்சிகளும் தேவையில்லாத திணிப்பாக இருக்கிறது மைனஸாகவும் ஆகியிருக்கு. படத்தில் சொல்ல வந்த மெசேஜ் லேண்ட் ஆயிடுச்சு. அதுக்காக செல்வராகவன் ஹேண்டில் பண்ண மெத்தட் சரியாங்கிறது தான் இங்கே கொஸ்டினே. இந்த உலகத்தில் நீ எங்கே தேடினாலும் நான் உனக்கு கிடைக்க மாட்டேன். Bullshit. Freaking psychopath. இங்கே சைலன்ஸுங்கிறதே சத்தமாக தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஒரு கரண்ட் சினாரியோவே எடுத்துப்போம். சிவரஞ்சனி ஒரு டாக்டர் ஓஆர்எஸ்ன்ற ஃபார்முலாக்கு அகென்ஸ்டாக போராடி சக்ஸஸை பார்த்ததுக்கப்புறம் தான் நமக்காக ஒருத்தர் போராடின விஷயமே வெளியே தெரிய வருது. ஒரு எஸ்டாப்ளிஷான டாக்டருக்கே இந்த நிலைமைன்னா தினம் நமக்கு கீழே ஃப்ரண்ட் லைனில் கஷ்டப்படுறவங்கள நம்ம நோட் பண்ணதும் இல்லை, கொண்டாடினதும் இல்லை. அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோங்கிற கேள்வியோடு தான் நான் தியேட்டரை விட்டு வெளியே வந்தேன். இவங்கள கொலை பண்ணி என்ன பப்ளிசிட்டி கிடைக்கும்? இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் 4.5 out of 5. இந்த மாதிரி மூவிஸ் அண்ட் ரிவ்யூஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, signing off. This is Muthukumar.